படித்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்னால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. 4 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. அதிலலாம் வந்து யூஸ் பண்ணலாம். 4 மார்க் ஆர் 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ இப்போ வந்து Pn of 1 is equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே Pn of அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து Pn of 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது Pn of x. நம்ம கொஷனில் இருக்கிறது Pn of 1. அப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x is equal to 1ன்றது தான் கண்டுபிடிக்கணுன்றது தெரிஞ்சிடும். ஸோ இங்கே எக்ஸுக்கு இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும்? 1 - 2z + z ஸ்கொயர் ஆகிடும். இது ஆக்சுவலாக என்னன்னா 1 - z to the whole square அப்படின்ற ஃபார்முலா தான். இங்கே ஸ்கொயர் இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி பவர் -1 வரும். 1 - z பவர் -1. அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் 1 - x to the power -n அப்படின்னா எல்லா டேர்ம்ஸுமே ப்ளஸில் வரும். அண்ட் இது பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இது இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா z பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே z பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1. இங்கே வந்து Pn of 1. ஸோ Pn of 1 is equal to 1. இந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அடுத்தது Pn of -1. இங்கே எக்ஸுக்கு பவர் பதிலாக -1 போட்டு கேல்குலேட் பண்ணணும். இதே மாதிரி தான் இருக்கும், சிமிலர். அதுக்கப்புறமா Pn dash of 1. இந்த Pn dash அப்படின்ட்டு இருந்தாலே லெஜெண்டரிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு போயிடணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷனுக்கு போயிடணும். இந்த ஈக்குவேஷனுக்கு போயிட்டு இதில் yக்கு பதிலாக Pn of x, y டேஷ்க்கு பதிலாக Pn dash of x, y டபுள் டேஷ்க்கு பதிலாக Pn டபுள் dash of x அதை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் வரல. இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? Pn dash of 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x is equal to 1 அப்படின்னு நமக்கு தெரியும். Pn of 1 வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமா? இந்த Pn of 1 எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போட்டுக்கோம் அப்படின்னா இங்கே வந்து Pn of x இருக்குது. x is equal to 1 போடும்போது இந்த Pn of 1 மாறிடுமா? ஸோ Pn of 1 உடைய வேல்யூ வச்சுருக்கோம். இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது x உடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 - 1 0 ஆகிடும். ஸோ மொத்த டேர்மே 0 ஆகிடும். அப்போ மீதி இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் போட்டுட்டு Pn dash of 1 மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போனோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி தான் இந்த Pn dash of -1மே கூட இது இம்பார்ட்டன்ட் 4 மார்க். இதில் ஆக்சுவலாக என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்டெப்பு வரைக்கும் கரெக்டாக போடுவோம்டா. அதாவது எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டுட்டு Pn of -1க்கு பதிலாக இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க செகண்ட் சம்மில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க வேல்யூவை போட்டுருவோம். போட்டுட்டு எப்படி இருக்கும்? இந்த சைடு நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் -1 to the power n இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா -1 பவர் n இருக்கா? இப்போ இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இது கூட வந்து ஒரு -1 வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த டிவிஷனில் இருக்கும் இல்லையா, இந்த -1 இங்கே கொண்டு வரும்போது பவரில் n -1 அப்படின்னு வந்துருமா? -1 பவர் n-1 வந்துருமா? இப்போ இந்த -1ஐயும் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -1 to the power n-1. அப்போ அந்த மைனஸ் போயிடுமா? இந்த மைனஸ் போயிடுமா? அதுக்காக அந்த மைனஸ் போகிறதுக்காக இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த இது கொண்டு வரது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த ஒரு இது தப்பிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த சமம் தப்பாயிடும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ் கொஷின். ஓகே, ஸோ அடுத்தது Pn of -x is equal to -1 of n power n Pn of x அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை எழுதி அதை ஸ்டார்னு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -xன்னு போடுறோம். அப்படி போட்டால் ஒரு ஃபார்முலா வரும். அதுக்கு அடுத்தது இதே ஈக்குவேஷனில் இசட்டுக்கு பதிலாக -z போடுறோம். அப்போ ஒரு ஃபார்முலா வரும். இங்கே ரெண்டுத்துலேயுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே z பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து -z to the power n இருக்கா? அப்போ -z to the power என்ன -1 பவர் n into z பவர் என்ன அப்படி எடுத்துக்கணும். இப்போ z பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா Pn of -x is equal to -1 to the power n Pn of x. கொஷனில் கொடுத்த மாதிரி வந்துருச்சா? இவ்வளோ தான் இது. அடுத்தது இன்டெக்ரல் -1 to 1 P0 of x dx. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். P0 of x உடைய வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டேனா லெஜெண்டரிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முடிஞ்ச உடனே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை கொண்டு வந்து இங்கே போட்டு அதை இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடச்சிடும். அவ்வளோதான் இந்த சம். லாஸ்ட் சம் ஆஃப் திஸ் மாடல் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி Pn of -1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னடா பெருசாக இருக்கேன்னு பயந்துட வேணாம், கொஞ்சம் சிம்பிளானதாக இருக்கும். ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எடுத்து அது ஸ்டார்னு போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஹாஃப் போடுறோம். ஹாஃப் போட்டு வர ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கிறோம். அதே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக -1/2 போடுறோம். அதில் வர்றதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். இப்போ வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இசட்டுக்கு பதிலாக z ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். அப்போ 1 + z ஸ்கொயர் + z பவர் 4ன்னு வரும். இந்த z பவர் n வந்து z பவர் 2 என்ன மாறும். இந்த ஈக்குவேஷன் இங்கே இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதில் வந்து ப்ளஸ் z ஸ்கொயர் -z ஸ்கொயர் போடுறோம். அப்படி +z ஸ்கொயர் -z ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா இந்த +z ஸ்கொயர் இங்கே மெர்ஜ் பண்ணி 1 + 2z ஸ்கொயர் + z பவர் 4, அதாவது 1 + z ஸ்கொயர் to the whole ஸ்கொயர் அப்படின்னு கொண்டு வந்துட்டு மைனஸ் இந்த z ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்போ இது எப்படி இருக்குது? a ஸ்கொயர் - b ஸ்கொயர்னு இருக்கா? இது வந்து a + b × a - b அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். இப்போ இது வந்து இந்த ஹோல் பவர் -1/2 இருக்கு இல்லையா, அதை தனித்தனியாக உள்ளார கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சா?
ஸோ இந்த 1 and 2 யூஸ் பண்ணி இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத இங்கே கொண்டு வரும். இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 சம்மேஷனும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ இந்த சம்மேஷன் சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது P0 of minus half z power 0. ஓகேவா? அடுத்து P1 of minus half z power 1, P2 of minus half z power 2 அப்படின்னு எக்ஸ்பேண்ட் ஆகி 2n வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்ததும் P0 of half z power 0, P1 of half z power 1 அந்த மாதிரி 2n வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை வந்து ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இந்த சம்மேஷன் கொண்டு வந்துடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 சம்மேஷனுமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 சைட்லேயும் இது வந்து இங்கேருந்து இது வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த ஈக்குவல் டுக்கு இதுக்கப்புறம் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடாக இந்த 2 சைட்லேருந்தும் z பவர் 2n கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா பார்த்துக்கோங்க மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ z பவர் 2n எடுக்கணும் அப்படின்னா இங்கே z பவர் 0ன்னு இருக்கும். இங்கே z பவர் 0வை இங்கே z பவர் 2n கூட மல்டிப்ளை பண்ணோன்னா z பவர் 0 இன்ட்டு z பவர் 2n இது ரெண்டும் ஆட் ஆகும்போது z பவர் 2n கிடச்சிடும். சரியா? அப்போ ஒரு கோஎஃபிஷியன்ட் என்ன P0 of minus half இன்ட்டு P2n of half. கரெக்டாக இங்கே வந்துச்சா? P0 of minus half P2n of half. அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது? z பவர் 1 இருக்குது. இப்போ P1 of minus half இதுக்கு முன்னாடி நம்ம என்ன இருந்திருக்கும்? P2n minus 1 of half z பவர் 2n minus 1 இருக்குமா? அப்போ z பவர் 1 z பவர் 2n minus 1 இந்த ரெண்டுக்கும் பவர் இதாச்சுன்னா z பவர் 2n வந்துருமா? அப்போ வந்து அதோட இது என்ன இருக்கும்? P1 of minus half இன்ட்டு P2n minus 1 of half அப்படின்னு இருக்குமா? செகண்ட் டேர்ம் வந்துருச்சா? இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்முமே மல்டிப்ளை பண்ணும்போது z பவர் 2n வர்ற மாதிரி வச்சு மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? P2n of minus half z பவர் 2n, இங்கே வந்து P0 of half z பவர் 0 அந்த ரெண்டுத்தையும் பண்ணோம் அப்படின்னா z பவர் 2n தான் இருக்கும். அப்போ P2n of minus half P0 of half P2n of minus half P0 of half இருக்குதா? இந்த மாதிரி வந்து ஒரு சீரீஸாக z பவர் 2n அப்படின்னு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம் கிடச்சிடும். அவ்வளோதான்.